இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஏற்கனவே பாக்யலட்சுமி சீரியலில் நெகட்டிவிட்டி ஃபேக்டர் ரொம்பவே அதிகமாக அடிக்கடி இருக்கும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா பாக்கியாவை நோகடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளாக பாக்கியாவுக்கு எதிரான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த கோபிக்கு அடி மேலே அடி விழுந்து எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு தன்னுடைய அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, புது காதல் மனைவியான ராதியா கிட்டன்னு எல்லாத்துக்கிட்டையும் அவமானப்பட்டு இருந்தார். ஓகே, பரவாயில்லாமல் கொஞ்சம் போகுது. ஆனால் கதை எதை நோக்கி பயணிக்குதுன்னு தான் தெரிலன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும் போதே ஒன்று சொன்னோம். சீசன் 1 பாண்டியன் ஷோஸில் கதை எங்கேயுமே போலங்கும் போது என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த அம்மா சும்மா தானே இருக்காங்க, அவங்களை போட்டு தள்ளுவோம் அப்படின்னு கண்ணா ஓடி போனார்னு போட்டு தள்ளினாங்க. அதுக்கு பிறகு ஒரு 1.5 வாரத்துக்கு அந்த இறுதி உருவ காட்சிகளை மட்டும் காமிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டி, அது பார்க்குறதே கடுப்பாக இருக்கும், ஒரு வாரத்துக்கு பார்க்க வேணான்னு தோணும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராமமூர்த்தி அவர்கள், ஏன்னா இப்போ ஈஸ்வரிக்கெலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பேர் ஓகேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் இந்த பாட்டிக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி ஆகியிருப்பாங்க. ஏன்னா ஈஸ்வரி ஒரு ப்ராப்பர் வில்லியாகவே பல சமயங்களில் இருந்திருக்காங்க. ஆனால் ராமமூர்த்தி அப்படி இல்லை, முடிஞ்ச வரைக்கும் நல்லவராக இருக்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்தை இப்போ முடிச்சு வச்சு அவரை மரணம்ங்கிற செய்தியை கொண்டு நாளைக்கு அவர் சந்தோஷமான விஷயங்கள்லாம் பேசி எல்லாருக்கூடையும் சிரித்து பேசி அவருடைய 80வது பிறந்தநாளை கொண்டாடி, ஆக்சுவலாக அந்த கணக்கே தப்புங்கிறத நம்ம ஏற்கனவே சொன்னோம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 1 கூட சேர்ந்து இவங்க மகாசங்கமம் வைக்கும் பொழுது 70வது பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம்லாம் ஆகல. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் நீங்கள் இனியா அப்போ 11th படிச்சுட்டு இருந்ததுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க படித்து முடிச்ச டிகிரி படித்து முடிச்சே ஒரு 6-7 வருஷம் ஆயிருக்கும். 6 வருஷம் ஏதாச்சும் மினிமம் ஆயிருக்குங்கிற மாதிரி கதை போயிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க அப்படின்ட்டு இப்போ 80வது பர்த்டே அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 80வது பர்த்டே முடித்த உடனே அவரை மரணம் அப்படிங்கிற செய்தியை கொடுத்து இப்போ கோபி வந்தாலும் அவர் இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்க முடியாது, அவர் கொல்லி வைக்கக்கூடாதுங்கிறத சொல்ல அவர் உடஞ்சி போய், எனக்கு இருக்கிறது ஒரு அப்பா, அவருக்கு நான் ஒரே பிள்ளை, நான் போய் இப்படி ஒரு கொல்லி வைக்க முடியாட்டி எப்படி அப்படின்னு அவர் சண்டை போட, அதெல்லாமே ஈஸ்வரி தான் ஸ்ட்ராங்காக இருந்து கண்டிப்பாக அதெல்லாம் முடியவே முடியாது. அவர் கடைசி ஆசையாக இந்த கோயிலில் வச்சு சொல்லிட்டாரு, அவன் கொல்லி வைக்கக்கூடாது, அவரோட பேரப்பிள்ளைங்க 2 பேரும் தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு செடியன் எழில் கையில் ஒப்படைக்க, அந்த விஷயத்தில் இவர் அதுக்கும் பாக்கியா மேலே கோவப்பட்டு இருக்கிறதும் ஒரு வாரம் 10 நாளைக்கு இந்த விஷயத்தையே திருப்பி கொண்டு போய் நெகட்டிவாக அந்த இறுதி ஊர்வல காட்சிகள், அவர் இறந்துட்டாங்கிற தகவல் ஒவ்வொருத்தங்களாக தெரிகிறது, எல்லாம் உடஞ்சி போய் உட்காந்துருக்கிறது, பழனிசாமியெல்லாம் அங்கே வரதுங்கிற மாதிரி கதையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு வாரத்துக்கு அழுகைகள் காட்சிகளும் ஒரு மாதிரி குமுறல் காட்சிகளும் நிறைய இருக்க போகுது. இதோடு சேர்த்து அதுக்கப்புறம் கதை எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை இந்த நெகட்டிவிட்டியை தாண்டி திருப்பி இப்போ பாக்கியாவை பழி வாங்குறேன்னு கோபி இறங்குறது, அதுக்கப்புறம் எழில் ஒரு வேளை இப்போ தாத்தாவே போயிட்டார், இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் தேவைன்னு திருப்பி அவர் வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ ஆனால் இந்த சீரியல் இப்போ இப்படி போகிறத பற்றியும், இந்த கதையில் இப்போ திடீர்னு ராமமூர்த்தி அவருடைய தாத்தா மரணம் அப்படிங்கிற செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? முத்தழகு சீரியல் முடிய போகுதுங்கிறது கிட்டத்தட்ட அஃபிஷியலான மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சீரியல் முடியும் பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக அப்படின்னு வந்துச்சுன்னா, அது எந்த சீரியல் முடிஞ்சால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.